ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கொரோனாவின் எண்ணிக்கை, ஆக்டிவ் கேசஸ்க்கான எண்ணிக்கை வந்து அதிகரித்து போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற நாடுகளுமே வந்து இதற்கான கொரோனா பரவல் வந்து அதிகரித்து போயிட்டுருக்கு. ஒரு சில நாடுகளில் வந்து லாக்டவுன் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலுமே வந்து மகாராஷ்டிரா பகுதிகளில் வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ இதே தொடர்ந்து வந்து தமிழகத்துலேயுமே வந்து படிப்படியாக வந்து கொரோனா கேசஸ் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி கூட வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து 59 பேருக்கு வந்து கொரோனா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படிப்படியாக வந்து கொரோனா கேசஸ் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து இந்த கொரோனா பரவல் தமிழகத்தில் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் வந்து மருத்துவக்குழு, அதே சமயத்தில் சுகாதாரத்துறை சார்பில் இருந்தும் ஒரு மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தலைமை செயலகத்தில் வந்து இன்றைக்கி மாலையில் 4 மணி அளவில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்துடைய எண்டில் வந்து எந்தெந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அதே மாதிரி வந்து இந்த லாக்டவுன் செயல்முறைகளில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. அன்லாக் செயல்முறையில் இருந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நைட்டில் வந்து லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து தியேட்டர்ஸ், மால்ஸ் போன்ற ஒரு சில இடத்த வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகளில் தான் வந்து இந்த கொரோனா பாதிப்பு வந்து எளிமையாக வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து காலேஜஸுமே ஸ்கூல்ஸுமே வந்து லாக்டவுன் போகிறதுக்கான, அதாவது மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 6 மணிக்கு தேர்தல் அறிக்கைகள் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 4 மணிக்கு வந்து இந்த மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்லாக் செயல்முறையில் இருந்து லாக்டவுன் செயல்முறைக்கு வந்து படிப்படியாக லாக்டவுன்ஸை வந்து அறிவிப்பாங்களாம். இல்லாட்டி எல்லா காலேஜஸுமே ஸ்கூல்ஸை மட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எனி ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் நியூஸ் மட்டும் தெளிவான விளக்கத்துடன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.